இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிவிற்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, யார் வந்து அப்ளை பண்ணலாம், மற்ற விவரங்கள் என்ன பண்ணுறது முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் முதல்முறை பார்த்துருக்கீங்க, இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தா இன்டெக் 01/2025 அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 17 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி 6 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இதுக்கான ஆன்லைன் எக்ஸாம் எப்போ நடக்குன்னா மார்ச் 17 2024 எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அக்னிவிற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகக்கூடாது. திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். பேச்சுலராக இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது பெண்கள் குறிப்பாக வந்து கன்சீவாக இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, இதுக்கான வெப்சைட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து வெப்சைட். ரைட்டா, அக்னிபாத் போட்டிருக்காங்க இல்லையா, cdac.in. இந்த வெப்சைட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது மூலமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க 2004 ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 2 ஜூலை 2007 வரைக்கும் அதுக்குள்ள நீங்க பிறந்திருக்கணும், அல்லது இந்த தேதியிலே வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கலாம், அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு சொல்லணும்னா ஒரு 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ என்ன சார் படிச்சிருக்கணும், நீங்க +2 வந்து படிச்சிருந்தா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். +2 மட்டுமே அப்படின்னா +2 சயின்ஸ் ஓரியன்டா படிச்சிருக்கலாம், அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கலாம். டிப்ளமோல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்க 2 இயர்ஸ் ஒகேஷனல் கோர்ஸ் கூட நீங்க வந்து படிச்சிருக்கலாம். அது நான் ஒகேஷனல் சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்க வந்து படிச்சிருக்கலாம் மாட்டாங்க. சயின்ஸ் இல்லாத நீங்க மேஜர் கூட நீங்க வந்து +2ல வந்து நீங்க படிச்சிருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ அதனால 12th டிப்ளமோ ஒகேஷனல் குரூப் இருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப் இருந்தாலும் சரி நீங்க படிச்சிக்கலாம். ஆனால் படிச்சிருக்கும் போது கண்டிப்பாக நீங்க 50% மார்க் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு 50% வந்து நீங்க மார்க் எடுத்துக்கணும் அப்படின்றத எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இது வந்து அக்னிவீர் அதாவது மிலிட்ரி அப்படின்றதுனால நம்ம வந்து கண்டிப்பாக உயரம்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 152.5 சென்டிமீட்டர் வந்து மினிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அக்செப்டபிள் ஹைட் 152 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு மினிமம் உயரம். வெயிட் வந்து நார்மலாக இருக்கணும்ன்றாங்க. செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு வந்து 77 சென்டிமீட்டர், விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் விரிவடைறாங்க. பெண்களுக்கு மினிமம் எதுவும் கிடையாது, விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடை வேண்டுன்றாங்க. நல்ல பார்வை திறன் இருக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் சில விஷயம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண முடியல. மந்த்லி 30,000 சம்பளம் கிடைக்கும். அதில் 21,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கொடுப்பாங்க. 70%, 30% பிடிச்சி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்துருவாங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10.04 லட்சம் வந்து நம்ம வந்து அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா, ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஸோ சம்பளத்தை பற்றி ஒரு பண்ணிட்டு கை நட்டு கிடைக்கும். ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லாருமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர போஸ்ட்டுக்குமே நம்மளால் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அக்னிவீர் ஒர்க் பண்ணினா சில அரசு பணிகளில் உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான திருத்தம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 4 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாலுமே அரசு பணிகளை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுவாங்க. ரைட்டா, ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அக்னிவீர் சேர்ந்தா 4 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ சில அரசு பணிகளை முன்னுரிமை கொடுக்கறதுக்கான இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து phase 1 phase 2 இருக்கும். அதில் phase 1 ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்ன்றதை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும். அந்த ஆன்லைன் டெஸ்ட் என்பது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொஸ்டின் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்லாம் இருக்கும். ரைட்டா, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி, அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் இங்கே வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு சிலபஸ் கூட பார்த்தீங்கன்னா அக்னிவீருக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி சிலபஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக phase 1 வந்து ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதை பாஸ் பண்ணால் தான் நீங்கள் phase 2 போக முடியும். ஸோ அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் செக்அப் இருக்கும். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் வந்து செலக்ஷன் ஆக முடியும். ஸோ அவுட் அப்ளை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பாருங்க 550 ரூபாய் பிளஸ் GST போட்டுருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு இவ்வளவு செலவாகும். ரைட்டா, உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா பாருங்க, ஹெல்ப் லைன் நம்பர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, இமெயில் ஐடி அதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்படுச்சா இந்த நம்பர்லாம் நீங்க கால் பண்ணியோ அல்லது மெயில் பண்ணியோ கேட்டு விவரங்கள் தெரிஞ்சு கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து கேட்டுருங்க. ஸோ அக்னிவீர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லையும் சரி சவுத் சைட்லையும் சரி பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணி நிறைய பேர் செலக்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்திலிருந்துமே இந்த அக்னிவீர் போஸ்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க ஒரு +2 முடிச்சிருந்தா போதுமான +2 டிப்ளமோ சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இளநிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து வந்திருக்கு, ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஸோ உங்க நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி அக்னிவீர்க்குலாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க எலிஜிபிளா இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. முன்னாடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அக்னிவீர் சம்பந்தமா ஏதாவது டவுட்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.